26, 28, 31, 3லையும் ஒரு வார்த்தையை சொல்றார், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். 26ல பாருங்க, என்ன செய்யாதிருங்கள், பயப்படாதிருங்கள். 28, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், பயப்படாதிருங்கள். 31, ஆதலால் பயப்படாதிருங்கள். பாருங்க, போங்கன்றாரு, பிரசங்கிங்கன்றாரு, கிரியை நடப்பீங்கன்றாரு, கபடற்றவர்களாயிருங்கன்றாரு, எச்சரிக்கையாயிருங்கிறாரு. ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் 3 முறை திரும்ப சொல்றாரு, என்ன செய்யாதீங்க, பயம். எல்லாம் சொல்றார், ஆனா அவர் வலியுறுத்தி சொல்ற காரியம் எது, பயப்படாதீங்க. டோன்ட் கெட் அஃப்ரைட், பயப்படாது கொடுங்க. நான் எப்போ சொல்றேன், உண்மையான தேவ அழைப்பு பெற்ற ஊழியக்காரனை அவன் போட்டிருக்கிற கோட்டு சூட்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அவனுக்குள்ள இருக்கிற தைரியத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும். ஆமா, பயப்படுறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. தேவனுடைய அழைப்பு ஒரு மனுஷன் மேல இருந்தா அவன் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். என் நண்பர் நாக்பூர்ல ஊழியம் செய்றார். நாக்பூர்ல தாங்க இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகமே இருக்கு. அவர் ஒரு முறை அவர் அந்த ஆஃபீஸில் இழுத்துட்டு போயிட்டு, நீ என்ன இந்த ஊரையே கலக்கிக்கிட்டு இருக்கிற, வட இந்தியாவே கலக்கிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, உனக்கு 3 மாதம் டைம் தரோம், நீ இந்த ஊரை விட்டு என்ன பண்ணிடணும், ஓடிடணும். இவர் கேட்டார், ஓடலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, கதம் கரேகா. அவர் ஹிந்தியில் பேசுவார், உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. எவ்வளோ நாள் டைம் தரோம், 3 மாதம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் உங்களுக்கு 3 நிமிஷம் தரேன், என்னை கொலை பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் 3 மாதம் கொடுத்தாலும் நான் போகிறது இல்லை, அதனால் எதுக்கு 3 மாதம் வெயிட் பண்ணுறீங்க, நான் இப்போ 3 நிமிஷம். யாரு எங்க நின்று, ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகம், இந்தியாவுக்கே தலைமை அலுவலகம் எங்கே தான் இருக்குது, நாக்பூரில் தான் இருக்குது. அந்த ஆஃபீஸில் இருந்துன்னு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, எதுக்கியா 3 மாதம் வேஸ்ட் பண்ணுற, நான் உனக்கு எத்தனை நிமிஷம் தரேன், 3 நிமிஷம் தரேன், என் கதையை இப்போவே என்ன பண்ணிடு, முடிச்சிடு, ஏன்னா நான் இந்த ஊரை விட்டு போறது இல்லை. ஹல்லேலூயா. உடனே அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன சொன்னார், ஏய் இவனை துரத்தி விடுங்கடா அப்படின்னாராம். அப்போ அவங்கெல்லாம் அப்படி யோசனை சொல்லலாம், சாவுக்கே பயப்படாதவனை நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்னா, நாங்கள் முழிக்கிறீங்க, சாவுக்கே பயப்படாதவனை ஒன்றும் பண்ண முடியாது, துரத்தி விடுவன. அற்புதமான ஊழியங்களை இன்றைக்கு அங்கே செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். பயம் கர்த்தருடைய ராஜ்ய பணியில மிகப்பெரிய எதிரி. இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். பாருங்க, பாவம் தாங்க பயத்தை உண்டாக்கும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு பயந்து என்ன செய்தார்கள், ஒழித்து கொண்டார்கள். பாவம் கொண்டு வந்த முதல் பயங்கரமான விளைவே என்னதான், பயம். தேவனோடு உறவாட வேண்டியவர்கள், அப்பா பிதாவே என்று அன்போடு அழைக்க வேண்டிய அந்த அருமை பிள்ளைகள் ஓடி என்ன செய்யறாங்க, ஒழித்து கொண்டார்கள். பயந்து, வார்த்தை சொல்லுது பயந்து. இந்த பயம் எங்க இருந்து வந்துச்சு? அப்போ அதுக்கு முந்தி பாருங்க, எல்லா மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அந்த தோட்டத்தில் தானே இருந்துச்சு. அவங்க பயந்தாங்களா? யானைன்னு பேர் வச்சது யாரு? ஆதாம். நீங்க ஒண்ணு உங்க தாத்தா வச்சாருன்னு நினைச்சுக்காதீங்க. ராஜநாகம் யார் பேர் வச்சது? கிங் கோப்ரா. ஆதாம். சகல மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பேர் வச்சது யாரு? ஆதாம். அவைகள் எல்லாம் அந்த தோட்டத்தில் அவங்களோட வசிச்சுதா? அவங்க பயந்து இருந்தாங்களா? ஆனா இப்ப ஏன் பயந்தாங்க? சாத்தானுடைய ஒரு வேலை. இந்த பயத்தை அவங்களுக்குள்ள உண்டாக்குனது யாரு? சாத்தான். எதை செய்ய வைத்து? பாவம் செய்ய வைத்து. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, பயப்படாத. பாவம் செய்கிறவன் பயப்படுவான், தேவ கட்டளையை மீறுகிறவன் பயப்படுவான், தேவனுடைய வார்த்தையை மீறி சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் தான் பயப்படுவான். தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவன் பயப்பட மாட்டான்.